ஒரு சின்னம் தான் இதுவரைக்கும் தமிழக அரசியல் காலத்துல அடுத்தடுத்த கட்ட வெற்றிக்கு பயன்படுது. இப்போ இந்த சின்னம் நிரந்தர சின்னமாக எப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு பயன்படும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக விசில் சின்னம் இருக்கும். அப்ப விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொது சின்னமாக தற்போது தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பொது சின்னத்துல தான் நாங்க போட்டியிட போகிறோம். இந்த பொது சின்னத்தை வெற்றி சின்னமாக மாற்றி இது ஒரு நிரந்தர சின்னமாக உருவாக்கக்கூடிய சூழலை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க. எப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் அடையாளமாக முகவரியாக இருக்கிறாரோ அதே போன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் என்கின்ற சின்னம் அடையாளமாகவும் முகவரியாகவும் இருக்க போகிறது. அது ஒரு மகிழ்ச்சியை தருது. விசில் சின்னம் கிடைத்தது உண்மையிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. சமூக வலைதளம் முழுவதும் பாத்தீங்கன்னா விசில் போடுன்ற அந்த பாட்டு மிகப்பெரிய வைரலா எல்லா பகுதிகளிலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் இப்பொழுதே வாக்களிப்பதற்கு தயாராகி விட்டார்கள். விசில் எங்களுக்கான சின்னம், மக்களுக்கான சின்னம் என்று மக்களே கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் ஒரு 3 அல்லது 4 மாதத்தில் வாக்குச்சாவடியில் ஒலிக்கக்கூடிய அந்த விசிலின் சத்தமானது தலைமைச் செயலகத்தில் மிக வேகமாக கேட்கக்கூடிய ஒரு சூழல் அமைய போது. விசில் சின்னம் என்பது வெற்றியின் சின்னம், ஏழை எளிய மக்களுக்கான சின்னம், பாமர மக்களுக்கான சின்னம், உழைப்பாளர்களின் சின்னம், விவசாயிகளின் சின்னம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கான சின்னம். இந்த சின்னம் மிக சிறப்பான ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கும், ஏற்படுத்தும். நன்றி.